போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலி மருந்து வழக்கில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரடியாக தலையிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் சிபிஐ விசாரணை எந்த அழுத்தமும் இன்றி நடப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கடந்த 50 ஆண்டுகளில் அரசு பேருந்துகள் பெற்ற தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரே பேருந்துக்குள் காட்சிப்படுத்தி அசத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி பேருந்துக்குள் 1974 முதல் 2025 வரை பயன்படுத்தப்பட்ட ட்ரெய்லர் பஸ், டபுள் டக்கர் பஸ், சொகுசு பேருந்து உள்ளிட்ட மாதிரி பேருந்துகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை பொதுமக்களும் மாணவர்களும் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டத்தால் பதற்றம் அதிகரிக்க டெல்லியில் வங்கதேச தூதரகம் முன்பாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பொலிவியாவில் எரிபொருள் மானியங்களை பகுதியளவு குறைத்ததற்கு எதிராக நடைபெற்ற பேரணியில் சுரங்க தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வன்முறை வெடித்தது. எரிபொருள் தட்டுப்பாடு மானியங்களை மீட்டெடுக்க கோரி தலைநகர் லாபாஸ் நோக்கி தொழிலாளர்கள் பேரணியாக சென்றபோது அவர்களை தடுக்க முயற்சித்த போலீசாருடன் வன்முறை வெடித்தது. தொழிலாளர்கள் டைமண்ட் வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதாகவும் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பின்லாந்தின் லாப்லாந்தில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து சாண்டா கிளாஸ் தனது பயணத்தை தொடங்கினார். பின்லாந்து நாட்டின் லாப்லாந்தில் இருந்து உலக குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க கலைமான் பூட்டிய தனது பனிச்சறுக்கு வண்டியில் பயணத்தை தொடங்கினார். உலகமே ஆவலுடன் காத்திருக்கும் கிறிஸ்துமஸ் தருணம் நெருங்கிவிட்ட நிலையில் தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை சாண்டா கிளாஸ் ஆரம்பித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 428 நாட்களாக 100 அடிக்கு மேல் நீடித்து சாதனை படைத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நடப்பாண்டில் முழு கொள்ளளவான 120 அடியே 7 முறை எட்டி அணை நிரம்பியது. அணை கட்டி முடிக்கப்பட்டு 92 ஆண்டுகளில் ஒரே ஆண்டில் 7 முறை முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. இதைத் தொடர்ந்து சுமார் 428 நாட்களாக 100க்கும் மேல் நீடித்து வருகிறது. இதற்கு முன் அணையின் நீர்மட்டம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை 427 நாட்கள் 100 அடியாக நீடித்துள்ளது. மதுராந்தகம் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு நடப்பு சீசனையொட்டி தற்போது 24,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தந்துள்ளன. வடகிழக்கு பருவமழை மற்றும் குளிர்ந்த தட்பவெப்பநிலை காரணமாக ஆஸ்திரேலியா, சைபீரியா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து நத்தை குத்தி நாரை, அரிவாள் மூக்கன், நீர்க்காகம், பாம்பு தாரா உள்ளிட்ட 24 வகையான அரிய பறவை இனங்கள் இங்கு வந்துள்ளன. மலேசியாவில் இருந்து வந்த பரதநாட்டிய கலைஞர்கள் திருப்பரங்குன்றம் தேவசேனா மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தினர். முருகனின் அறுபடை வீடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை இந்த குழு நடத்த உள்ளது. ஏற்கனவே திருச்செந்தூரில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்திய இந்த குழு தற்போது திருப்பரங்குன்றத்திலும் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் கடுமையாக அவதிப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அவசர காலங்களில் உரிய சிகிச்சை அளிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும், எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை புனித மரியன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கண்கவர் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தேவாலயம் முன்புறம் கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேவாலய வளாகத்தில் குடில் அமைத்தல், பிற அலங்கார பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.